Good morning, students. Today we will learn about the topic motion. Let us confirm that which are the things are in motion. உங்களோட வியூவில் வந்து என்னென்ன திங்ஸ் வந்து மோஷனில் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. கார், பைக், பஸ், ட்ரெயின் எல்லாமே வந்து மோஷனில் தான் இருக்கும். அது வந்து மூமெண்ட்டில் தானே இருக்கும். ஸோ அது வந்து இப்போ அது ஸ்டார்டிங் பாயிண்ட்னா அது ரெஸ்ட் பொசிஷன். அது வந்து ஸ்டார்டிங்கில் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. சப்போஸ் அது வந்து மூவ் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அப்போது கண்டினியூஸாக மோஷனில் தானே இருக்கும். சப்போஸ் நம்மளோட டாபிக் வரும்போது ஸோ சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சரௌண்டிங்ஸ் அப்படின்னா, சப்போஸ் இஃப் எ பர்சன் இஸ் ஹியர், இஃப் இட் இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பர்சனோட இடம் வந்து இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சரௌண்டிங்ஸ். தட் வி ஆர் டர்மிங் இட் ஆஸ் எ மோஷன். மோஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சரௌண்டிங்ஸ். ஸோ நம்ம யூனிவர்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மூமெண்ட்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம கூட இந்த இடத்துல இருக்கிறோன்னா ஈவன் வி மே நாட் ஃபீல் தட் வி ஆர் இன் த மோஷன், பட் வி ஆர் மூவிங் பிகாஸ் எர்த்து வந்து சன்னு கூட ரொட்டேட் ஆகிட்டுருக்குது. ஆஸ் வி நோ தட் if earth surrounds around the sun is, it is called as revolution. If earth rotates on its own axis means that is called as rotation. If earth is there, sun is here, it is rotating around the sun means this is called revolution. ஸோ மீன்வைல் எர்த்து வந்து சன்னு கூட சுற்றுறதுனால எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி சின்ஸ் நம்ம கூட எர்த்து மேலே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிறோன்றதுனால இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து மூவ் ஆகிட்ருக்கும். பட் நம்மளுக்கு வந்து அது ஆக்சுவலி தெரியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் கார்ஸ். ஸோ கார்ஸ் போய்ட்டுருக்குது, ட்ரெயின்ஸு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோப்ளைன்ஸ், எவ்ரி திங் இஸ் மூவிங்னா. ஸோ ஒன் திங் வந்து ஸோ கார்ன்றது வந்து ரோட் மேலே மூவ் ஆகும், ட்ரெயின்ன்றது வந்து ட்ராக் மேலே மூவ் ஆகும், ஏரோப்ளைன்ஸ் வில் பி இன் த ஸ்கை. சம்டைம்ஸ் எவ்ரி திங் திஸ் ஆர் in the same straight of linear motion. It means always it will be moving in the straight line. Sometimes it may be taking the turns also, but it is all one kind of motion. Next thing is for one more example we can consider rotation of a fan. So fan is the one more type of rotation, no? Since it will be rotating in a circular motion. Yes or no? Always it will be moving. Next, ஸோ மோஷன்ன்றது வந்து நம்ம 3 to 4 கைண்ட்ஸ் ஆஃப் டேர்ம்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். ஒன் இஸ் த டிஸ்டன்ஸ்ன்றது வந்து நம்ம எவ்வளோ வரைக்கும் மூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பீடு, ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஸ்பீட் வி ஆர் ட்ராவலிங் வித். நெக்ஸ்ட் ஆக்ஸலரேஷன், த சேஞ்ச் இன் த வெலாசிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைம், எவ்வளோ டைம்குள்ளே நம்ம வந்து ரீச் ஆக போகிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஃபியூ டேர்ம்ஸ் we are going to learn in this lesson, and along with that we are going to derive the equations of motion, displacement, velocity and acceleration. So these are the few terms we are going to derive. And the next one here, what is called as rest and what are called as motion. So everyone may know that the term rest itself tells us, for example நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், அப்போ என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் எடுப்போம்ல. ரெஸ்ட்னா என்ன, சைலண்ட்டாக எதுவுமே ஒர்க் பண்ணாமல், ஸோ டேக்கிங் ரிலாக்ஸேஷன். ஸோ தட் மீன்ஸ் the objects which do not change their position are said to be in the rest position. Yes or no? So for example, if a toy is there, so toys we are using here, so these toys are not moving its position, that means it is in the position of rest. Or for example, books on the டேபிள் மேலே இருக்கிற புக்ஸாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பேக் எடுத்துன்னு வரீங்க, சப்போஸ் ஈவினிங் வந்த உடனே ஸ்கூல்லேருந்து பேக் வந்து ஒரு கார்னரில் த்ரோ பண்ணுவீங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அப்படியே இருக்குமா? Yeah, you will be doing homework, I know that. So since these are all the common examples which we can consider under the rest position. Next one is motion. So objects, motion என்னாலே நம்மளுக்கு தெரியும்ல, motion and movement. So the objects which change their position are said to be motion. இந்த ஒரு பொசிஷன் மாறுது, சப்போஸ் இங்கிருந்து இந்த டாய் வந்து ஸோ இவ்வளோ தூரமாக ரீச் ஆகுது அப்படின்னா அது வந்து மோஷனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் கார்ஸ், ஃப்ளையிங் பேர்ட்ஸ், flying aeroplanes. So these are all said to be in the motion. மோஷன்ன்றது வந்து ரிலேட்டிவ் ஃபெனோமெனா. வாட் இஸ் மென்ட் பை ரிலேட்டிவ் ஃபெனோமெனா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ பஸ்ஸு வந்து ரோட்டில் போய்ட்டுருக்குது. ஸோ இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து மோஷனில் இருப்பாங்க. பஸ்ஸில் இருக்கிற எல்லா பர்சன்ஸும் வந்து மோஷனில் இருக்காங்க, பிகாஸ் பஸ்ஸுன்றது வந்து மூமெண்ட்டில் இருக்குது. சப்போஸ் பஸ்ஸில் உட்காந்துருக்கவங்க வந்து இது எல்லாமே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அலாங் வித் த ரோடு பார்த்திங்களன்னா. ஸோ இந்த ட்ரீஸாக இருக்கட்டும், இங்கே உட்காந்துருக்கிற பர்சன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களும் நம்ம கூட மூவ் பண்ணுறாங்க. இல்லை நம்ம மட்டும்தான் ஸ்டேஷ்னரி ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறோம்.
இவங்க எல்லாமே வந்து மூமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணும். பட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்க, இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் மூமெண்ட்டில் இருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிலேட்டிவ் ஃபெனோமோனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த பர்சன் ஹூ இஸ் இன்சைட் த பஸ் ஃபீல்ஸ் தட் outside person and the trees are in the movement. The person who is sitting outside, he feels exactly the person is in the movement along with the bus. பஸ் கூட அவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே தெரிய வரும். Thank you children. If you like this video, please subscribe to my channel, share பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.